கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 18வது இடத்தை பெறுவது இந்த கேட்டை நட்சத்திரமாகும். இதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரம் விருச்சிக ராசிக்குரியதாகும். இந்த நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் நே, ய, இ, யு, தொடர் எழுத்துக்கள் நே, கை ஆகியவையாகும். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அமைப்பு. கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டினாலும் கட்டும், கேட்டை ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தும் என்ற பழமொழி உண்டு. இது அவரவர் விதிக்கேற்ப அமைந்த கிரகநிலைகளின்படி அமையும். கேட்டையின் நட்சத்திராதிபதி புதன் பகவான் என்பதால் வருங்காலத்தை பற்றி முன்கூட்டியே அறியும் திறன் இருக்கும். தான தர்மங்கள் செய்வார்கள். நட்பு வட்டாரங்கள் நிறைய இருப்பார்கள். யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் பெறுவார்கள். தந்திரம், சத்தியம், கடவுள் வழிபாடு, நல்ல அறிவு, நீண்ட உடல்வாகு, அவநம்பிக்கை, பொய்மை போன்றவை நிறைய இருக்கும். நீர்நிலைகளில் குளிப்பதில் அதிக ஆர்வமும் நொறுக்கு தீனி தின்பதில் அதிக விருப்பமும் கொண்டவர்கள். ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் விவேகியாகவும் மாறுவார்கள். செய்த நன்றியை மறவாதவர்கள். இவர்கள் சண்டை சச்சரவுகளை விரும்பாமல் சமாதானத்திற்கு அதிகம் பாடுபடுவார்கள். நல்ல நுண்ணறிவும் பேச்சு திறனும் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமையும், ஜாலியாகவும் எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பவர்களாகவும், புத்தகங்கள் நிறைய படித்து அறிவை வளர்த்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். ஆண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தோஷமில்லை. பெண்ணாக இருந்தால் திருமணத்திற்கு பின் மூத்த மைத்துனருக்கு ஆகாது என்பது சாஸ்திர விதியாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்பம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரக்கூடிய யோகம் கொண்டவர்கள். பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் நற்குணங்கள் நிறைய இருக்கும். தர்மம் தலை காக்கும் என்ற நம்பிக்கையுடையவர் என்பதால் நிறைய தான தர்மங்களை செய்வார்கள். முன்கோபியாக இருந்தாலும் மலர்ந்த முகமும் இனிமையான புன்னகையும் கொண்டவர்கள். மனைவி பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் உடன்பிறப்புகளிடையே நிறைய பாசமும் வைத்திருப்பார்கள். இவர்களுடைய இனம் உற்றார் உறவினர்களை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருப்பார்கள். செல்வம் சேர்ப்பதில் அலாதி பிரியம் இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணமே நடைபெறும். உயர்ந்த இடத்தில் மட்டுமே இவர்கள் சிநேகிதம் வைத்து கொள்வார்கள். இருப்பதை வைத்து திருப்தி அடைவார்கள். இவர்களுக்கு அமையும் தொழில். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பலர் கதாசிரியர்களாகவும், பத்திரிகை நிருபர்களாகவும், மனோதத்துவ நிபுணர்களாகவும், நடிகர் நடிகைகளாகவும், கட்டிட கான்ட்ராக்டர்களாகவும், அழகுக்கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பார்கள். புகைப்படம் எடுக்கும் துறை, கம்ப்யூட்டர் துறை, எல்ஐசி, அரசு வங்கி, தனியார் நிதி நிறுவனம் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள். கடலில் மூழ்கி முத்தெடுப்பதிலும் ஆர்வம் இருக்கும். பல இடங்களில் சிறந்த ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள். சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் உடையவர்கள். 22 வயது வரை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் தன் கையே தனக்குதவி என சுய உழைப்பில் செல்வம் சேர்ப்பார்கள். தனக்கு என ஒரு புதிய இராஜாங்கத்தை அமைத்து கொள்வார்கள். 46 வயது முதல் 56 வயது வரை ஜீவன ரீதியாக சம்பாதிக்கும் யோகம் நிறைய உண்டாகும். இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறப்பிலேயே நல்ல ஆரோக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். என்றாலும் தோல் விலா எலும்புகளிலும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உண்டாகும். தசை பலன்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் தசையாக வரும் புதன் தசையின் மொத்த காலங்கள் 17 வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுக்திகளை பற்றி அறியலாம். புதன் பலம் பெற்ற சுபர் சேர்க்கை பார்வையுடன் இருந்தால் நல்ல அறிவாற்றல், கல்வியில் மேன்மை, பேச்சாற்றல், மற்றவர்களை கவரும் அமைப்பு போன்றவை இருக்கும். புதன் பலம் இழந்திருந்தால் அடிக்கடி உடல்நல பாதிப்புகள், ஞாபக சக்தி குறைவு, கல்வியில் மந்த நிலை ஏற்படும். செல்வம் செல்வாக்கு குறையும். இரண்டாவதாக வரும் கேது திசை 7 வருடங்கள் நடைபெறும். இக்காலங்களில் கல்வியில் சற்று மந்த நிலையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியமும் அடிக்கடி பாதிப்பு அடைந்து ஞாபக சக்தி குறையும். மூன்றாவதாக வரும் சுக்கிர தசை 20 வருடங்கள் நடைபெறும். இத்தசை காலங்களில் சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால் நற்பலன்களும் குடும்பத்தில் சுபீட்சமும் உண்டாகும். இல்லையெனில் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளும்
பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்படும். 4ஆவதாக வரும் சூரிய தசை 6 வருடமும் 5ஆவதாக வரும் சந்திர தசை 10 வருடமும் நடைபெறும். இத்தசை காலங்களில் கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் நற்பலன்களையும் பலம் இழந்திருந்தால் நன்மை தீமை கலந்த பலன்களையும் பெற முடியும். இவர்களுக்கு மாரக தசையாக 6ஆவதாக வரும் ராகு தசை கூறப்படுகிறது. ஸ்தல மரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய மரம் பாலுள்ள பராய் மரமாகும். இம்மரமுள்ள ஸ்தலங்களில் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நற்காரியங்கள்: ஆடு மாடு வாங்கி விற்றல், பழைய ஆபரணங்களை மாற்றுதல், வழக்குகளை பேசி தீர்த்தல், குளம் கிணறு வெட்டுதல், இயந்திரங்கள் செய்தல், சூளைக்கு நெருப்பு இடுதல், சுரங்கம் தோன்றுதல், வாகனங்கள் வாங்குதல், கடன் வாங்குதல் போன்றவற்றை செய்யலாம். இவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள்: வழுவூர் மயிலாடுதுறைக்கு தெற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூகமோசனம் ஞானாமிருத தீர்த்தம் இரண்டும் தனி சிறப்பு கொண்டவை. ஈசனர் கீர்த்திவாசன் என்ற திருநாமத்தை கொண்டுள்ளார். கஜசம்காரமூர்த்தி தரிசனத்தை இங்கு மட்டுமே காண முடியும். அமாவாசை நாளில் இங்கு மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும். வில்லேந்திய சனீஸ்வரனையும் இங்கு காணலாம்.